வரலாற்றில் முதல் முறையாக தாவேக அரசை பாராட்டிய அண்ணன் சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் ஏற்றிருந்தாங்க. அது வரவேற்புக்குரியது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, தமிழ்நாட்டில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை முழுமையாக வரவேற்கிறேன். மொழியை ஏற்றிருக்கிற நிலம்தான் தேசமாகவும், மொழியை அடிப்படையாக கொண்டுள்ள மக்கள் கூட்டம்தான் தேசிய இனமாகவும் வரையறுக்கப்படுகிறது. ஒரு இனத்தின் கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, வழிபாடு, வாழ்வியல், அரசியல் எல்லாம் மொழியிலிருந்து தான் பிறக்கிறது. அதனால்தான் மொழியை தாயென்று போற்றுகிறோம். மொழியே ஒரு இனத்தின் முகம், முகவரி, அடையாளம் என எல்லாவுமாக திகழ்கிறது. தமிழர்களுடைய வரலாற்று தாயகமான தமிழ்நாட்டில் தமிழை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற தமிழர் நிலத்தை ஆளுகை செய்ய வேண்டும் ஆட்சியாளர்களுடைய தார்மீக கடமையாகும். அந்த வகையில் தமிழர் தாய் நிலத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாக பாடப்படுவதை உறுதி செய்ய முன்வர வேண்டும். அதுவே தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையாகவும் தமிழர்களின் தன்மான உணர்வை மதித்து போற்றுவதாக அமையும். அதுபோல ஒவ்வொரு தேசிய இனத்தின் தாயகத்திலும் அந்தந்த இனத்தின் தாய்மொழியை போற்றும் பாடலே முதன்மையாக இடம்பெற வேண்டும். வேறுபட்ட மொழி, பண்பாடு, வாழ்வியல் கொண்ட வெவ்வேறு தேசிய இனங்களின் ஒன்றுபட்ட ஒரே நாட்டுக்குள் வாழ்வதால் வேற்றுமையில் ஒற்றுமை என பன்முகைத்தன்மை போற்றப்படுகிறது. ஐரோப்பா நாடுகளை விட அதிக மாறுபாடுகளை கொண்டிருந்தாலும் இந்நாட்டில் பல்வேறு மொழிவழ தேசிய இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒன்றிணைந்து வாழ்வதைக் கண்டு உலக நாடுகள் வியக்கின்றன. அத்தகைய தேசிய இனங்களின் தன்னுரிமை, தனித்துவ அடையாளத்தை பாதுகாப்பதே இந்திய ஒன்றியத்தின் ஒருமைப்பாட்டுக்கு ஏற்றதாகும். மாறாக தேசிய இனங்களின் உரிமைகளை மறுத்து ஒற்றை மொழியும் ஆதிக்கத்தை திணிக்க முற்பட்டால் அது மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை ஒன்றியத்தை ஆளும் பாஜக உணர வேண்டும். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே இராணுவ தளபதி, ஒரே உணவுச் சந்தை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தும் ஒன்றிய பாஜக அரசு நாட்டுப்பண்ணை மட்டும் இரண்டாக திணிப்பது கேலி கூத்தாகும். மதசார்பு கொண்ட வந்தே மாதரம் எனும் பாடலை வலிய திணிப்பதும், தேசிய இனங்களின் மொழியை போற்றுவதும், அந்த பாடலை பின்னுக்கு தள்ளுவதும் போக்கு கடும் கண்டனத்திற்கு உரியது. தமிழ்த்தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டின் முதன்மை பாடலாக பாட வேண்டும் எனும் தமிழர்களின் ஒருமித்த கருத்தோட்டத்தின் விளைவாக தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாடப்பெறும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஏற்றிய ஆளும் தாவேக அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இந்த தீர்மானத்தை ஆதரித்து துணை நின்ற அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.